அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம பார்த்துட்ருக்கிறது திரு அவதாரம் உத்தம பிதா கெட்ட குமாரன். இளைய மகன் தன் மனம் போன போக்கிலே தன் சொத்துக்களை அழித்து கொண்டு திரும்பவும் தன் தந்தையிடம் சேர்ந்தான் என்பதாக சென்ற காணொளியில் நம்ம பார்த்தோம். இந்த காணொளியில் இளைய மகனை தன் மூத்த அண்ணனாகிய மூத்த குமாரன் ஏற்றுக்கொள்கிறானா இல்லையா, அல்லது அவனை வீட்டை விட்டு வெளியேற்றுவார்களா என்பதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மூத்த மகன் தன் தந்தையிடம் கோபம் கொள்கிறான். தந்தையோ அதற்கு வருத்தம் தெரிவிக்கிறார். ஆனால் இதில் என்ன பெரிய விஷயம் என்றால், இளைய மகன் தன் சொத்துக்களை பிடுங்கிக் கொண்டு வேறு தேசத்திற்கு சென்று விட்டான். தந்தை வருத்தம் அடைகிறார். சொத்துக்களை பிடுங்கியதற்காக அல்ல, தன் இளைய மகன் ஏதோ ஒரு தேசத்தில் உயிரோடு இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். அவன் சொத்துக்களை அழித்துவிட்டு திரும்பவும் தன் தந்தையிடம் சேருகிறான். அப்பொழுது நோயுற்றவன் போல் காணப்படுகிறான். வறுமையில் இருக்கிறான், பசியுடன் இருக்கிறான். தந்தை அதை கண்டு வருத்தம் அடைகிறார். மூத்த மகன் கோபம் கொள்கிறான். இளைய மகன் தவறுக்காக வருந்தி தந்தையிடமும் தன் அண்ணனிடமும் மன்னிப்பு கேட்கிறார். இதிலிருந்து சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தந்தை எப்பொழுதுமே தன் மகன்களிடம் கோபம் கொள்வது இல்லை. அப்படியே கோபம் செய்தாலும் அது தன் முன்னேற்றத்திற்காகத்தானே ஒழிய வேறு எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. மூத்த மகன் தன் தந்தையுடன் இருந்தாலும் அன்பாகவும் இருந்தான், அனுசரணையாகவும் இருந்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் கெட்டவன் என்பதை காட்டுகிறது. என்னதான் நல்லவன் போல் கூடவே இருந்தாலும் அவரின் கெட்டவனும் என்றாவது ஒரு நாள் வெளிப்படும் என்பதை மூத்த குமாரன் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்போது இளைய குமாரனுக்கு வரலாம். இளைய குமாரன் வாழ்விலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அனைவரும் மனிதர்களே, தவறு அனைவர்களும் செய்வோம் இல்லையா? அந்த தவறுகளை தவறு என்றும் உணரும் பட்சத்தில் நாம் அதை விட்டு ஒழிக்க வேண்டும். அதன்பின் புதிய மனிதனாக புதியவராக வாழ முற்பட வேண்டும். மீண்டும் அதே தவறை செய்வதனால் நாம் நல்ல மனிதர்களாக உருவெடுக்க முடியாது என்பதை இளைய மகன் கதாபாத்திரம் உணர்த்துகிறது. இயேசுபிரானும் என்ன சொல்கிறார் என்றால், தவறு செய்வது மனித இயல்பு. அதை மறந்து மன்னித்து அதே கெட்ட வழியில் செல்லாமல் மனம் திருந்தி கடவுளுக்காகவும் சக மனிதனுக்காகவும் அன்போடு இருக்க வேண்டும் என்று உணர்த்துகிறார். இதில் மன்னித்தலும் அதன் செயலையும் வெளிப்படுத்துகிறார். தந்தையும் மகனும், இரண்டு மகன்களும் வெவ்வேறு மனநிலையுடன் இருப்பதாக இருந்தாலும் மன்னிப்பது மனித இயல்பு என்பதை வெளிப்படுத்துகிறார் தந்தை எப்பொழுதுமே மகன்களிடம் அன்பு செலுத்துவதாகவும் காட்டப்படுகிறது. அப்போது இந்த உலகத்தில் தவறு செய்வனை எல்லாம் தண்டிப்பது என்பது கூடாத ஒரு காரியம். அவன் மனம் திருந்துவதற்கு ஏதோ ஒரு வகையில் வழி இருக்கும். ஏதோ ஒரு வேளையில் அவன் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்பதற்காக ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். மன்னிக்கும் எப்பொழுதுமே கெட்ட நண்பர்களுடன் இருக்கும். கெட்ட பழக்கங்களை பழகி கொள்வதன் மூலம் நம் வாழ்க்கை ஒருபோதும் முன்னேறாது என்பதை சென்ற காணொளிகளிலிருந்து நாம் உணர்ந்து கொண்டோம். மன்னிப்பது என்பது மனித இயல்பாகவும் மாண்பாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் தந்தை வாயிலாக நாம் உணர்ந்து கொண்டோம். கூடவே இருந்தாலும் நல்லவர்களைப் போல் இருப்பவர்கள் பலருண்டு. அவர்களிடம் நாம் அடையாளம் கண்டுகொண்டு அவர்களிடமிருந்து விலகிக் கொள்வது மிகவும் சால சிறந்ததாக இருக்கும். எனவே மறத்தலும் மன்னித்தலும் இருப்பது போல கெட்ட எண்ணங்களை தூக்கி எறிந்து நல்ல மனிதனாக வாழ முற்படும் பொழுது நாம் உயர்ந்த மனிதனாக பார்க்கப்படுவோம் என்பதே இக்கதை நமக்கு உணர்த்துகிறது.
கடவுளும் மனிதர்களுக்கு நல்லவர்களாக இருப்பதற்காகவே இந்த உவமை கதையை பிறரிடம் கூறுவதாக அமைந்திருந்தது. சிறப்பாக இருந்தது. நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் இவ்வாறே நல்ல செயல்களை செய்து நல்ல மனிதர்களாக இருப்போம். நன்றி, வணக்கம்.